alterations of articles. Okay, தெரியுறதா எல்லாரும்? இல்ல ஷேர் பண்றாருங்க. ஷேர் பண்றது தெரியுறதா? Okay. So alterations of articles. Section 14 provides for the alterations. First நம்ம என்ன பார்த்தோம்னா previous classல alteration of memorandum. இப்போ alteration of articles. So section 14 provides for the alteration of articles. This section provides that the subject to the provisions of this act and the conditions contained in memorandum, if any, a company may by a special resolution alter its articles, including the alterations having the effect of conversion of a private company into இப்போ வந்து private company ல இருந்து பப்ளிக் கம்பெனிக்கு மாத்தணும் இல்ல பப்ளிக் கம்பெனில பிரைவேட் கம்பெனிக்கு மாத்தணும் அப்படின்னா அது ஸ்பெஷல் ரெசல்யூஷன் மூலமா பண்ண முடியும். ஆனா the இந்த விஷயம் எல்லாமே ஃபார்ம் நம்பர் INC 27. So where a company being a private company alter its articles in such a manner that they no longer include the restrictions and limitations which are required to be included in the articles of a private company under this act, the company as from the date of such alteration cease to be a private company. நல்லா பார்த்துக்கோங்கண்ணா, ஒரு private company தன்னோட articles வந்து it has to alter its articles in such a manner that they no longer include the restrictions and limitations which are required to be included in the articles of a private company. ஒரு articles of the private of companyல வந்து include ஆலன்னு வச்சுக்கோங்களேன், company being a private company, they no longer include the restrictions. The restrictions include பண்ணனா company from the date of such alteration ceases னா என்ன அர்த்தம்? Stops னு அர்த்தம். Stops to be a private company. ஒரு alteration நான் ஒரு பப்ளிக்ல இருந்து பிரைவேட் பண்ணா ட்ரிபியூனலோட அப்ரூவல் இருந்தால் தான் பண்ண முடியும். அந்த ட்ரிபியூனலோட ஆர்டரை வந்து அப்ரூவிங் த ஆல்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரார் கிட்ட ஃபார்ம் நம்பர் தெர் இஸ் INC 27 plus a printed copy of altered articles within 15 days from the rate of receipt of the order from the tribunal. ஸோ அதுதான் வந்து இந்த ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸோடது முக்கியமானது. ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ்னா என்ன? செக்ஷன் 14ல ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் சொல்லியிருக்காங்க. மெமரண்டம்ல கண்டிஷன்ஸ் இருந்தாலும் ஒரு கம்பெனி வந்து ரெசல்யூஷன் மூலமா தன்னோட ஆர்டிகல்ஸை வந்து மாத்திக்கலாம். ஓகே, அதாவது பிரைவேட்லேருந்து பப்ளிக்னாலும் பப்ளிக்னாலும் பிரைவேட்னாலும் மாத்திக்கலாம். ஃபார்ம் நம்பர் INC 27 பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதாவது இந்த ஃபார்ம் நம்பர் ஐஎன்சியோட இதோடது என்னன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன்ஸ் நடந்திருக்கு, ஒரு என்ன சொல்றது, ஒரு பப்ளிக்லேருந்து பிரைவேட் கம்பெனிக்கு மாத்துறோம்னா அது ட்ரிபியூனலோட ஆர்டர் மூலமாகவும், இந்த ட்ரிபியூனல் ஆர்டர்ல ஃபார்ம் நம்பர் INC 27ல வந்து அந்த ஆல்ட்ரேஷன் வந்து ஷுட் பி ஃபைல்டு வித் ரிஜிஸ்டர். எதோடது? டுகெதர் வித் த பிரிண்டட் காப்பி ஆஃப் தி ஆல்டர்ட் ஆர்டிகல்ஸ். அப்போ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆல்டர்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஒன்று, ஃபார்ம் நம்பர் INC 27 இம்பார்ட்டன்ட், பிளஸ் ஆர்டர் ஆஃப் தி ட்ரிபியூனல் மூணும் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட கொடுத்து பண்ணும்போது அதுலேருந்து 15வது நாள் ரிஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுவாரு? ஓகே, இந்த சேஞ்சை இன்கார்பரேட் பண்ணிடுவாரு. புரியுதா? ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் டவுட் இருக்கா? ரொம்ப சிம்பிள், 3 ஞாபகம் வச்சுக்கோங்க ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ்ல. ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ்ல 3 என்ன? ஃபார்ம் நம்பர் INC 27, அப்புறம் பிளஸ் ட்ரிபியூனலோட அப்ரூவல், அப்புறம் பிரிண்டட் காப்பி ஆஃப் ஆல்டர்ட் ஆர்டிகல்ஸ். இது மூணுமே சேர்ந்து within 15 days from the date of receipt of the order from the tribunal. ஓகேவா? இந்த ஆல்ட்ரேஷன் will be done. சிம்பிளா அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட் இருக்காங்கண்ணா? இருக்காது.
ஆயிஷா புரிஞ்சுதாடா? வஷிதா, அக்ஷயா, மித்ரா, கீர்த்தனா, அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த கான்டென்ட் ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஆல்ட்ரேஷன் should be noted. செக்ஷன் 15ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆல்ட்ரேஷனும் மேட் இன் த மெமரண்டம் ஆன் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அ கம்பெனி ஷால் பி நோட்டட் இன் எவ்ரி காப்பி ஆஃப் தி ஆர்டிகல்ஸ் ஆர் மெமரண்டம். சப்போஸ் இதுல டிஃபால்ட் இருந்ததுன்னா அப்ப பெனாலிட்டி 1000 ரூபாய் பெனால்ட்டின்னு சொல்றாங்க. See, alteration not taking effect in memorandum எவ்வளோ? 1000 ரூபாய். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இந்த காப்பி ஆஃப் தி டாக்குமெண்ட் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த ஃபீஸ் பே பண்ண உடனே வித்தின் 7 days ஆஃப் த ரெக்வஸ்ட் பீங் மேட் பை ஹிம் த மெமரண்டம் ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஒரு மெம்பர் கிட்ட 7 நாளுக்குள்ள போகணும். இப்போ ஆன் பேமெண்ட் ஆஃப் த ஃபீஸ் சென்ட் காப்பி ஆஃப் தி, இப்போ அவங்க கேட்குறாங்க ஒரு காப்பி வேணும்னு கேட்குறாங்கன்னா 7 நாளைக்குள்ள, ரெக்வஸ்ட்லேருந்து 7 நாளைக்குள்ள போகணும். 7 நாளைக்குள்ள போல அவங்களோட காப்பி வந்து ரீச் ஆகல அப்படின்னா காப்பி ஆஃப் ஒரே நிமிஷம். ஸோ த காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து நாட் ஃபர்னிஷ்டு அப்படின்னா copy of the following documents to a member within 7 days of the request being made by him, the memorandum articles and every agreement and every resolution. Okay, இதெல்லாம் வேண்டாம். யார் வந்து அந்த காப்பி ஆஃப் நாட் டிஃபரண்ட் த பர்சன் இன் டிஃபால்ட், அவருக்கு வந்து பெரிய பனிஷ்மெண்ட் 1000 ஃபார் ஈச் டே ஃபார் சச் டிஃபால்ட் ஆர் 1 lakh விச் எவர் இஸ் லெஸ். ஓகேவாடா? இப்போ ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் தி நேம் ஆஃப் த கம்பெனி, சப்போஸ் வந்து கரண்டா இருக்கிற கம்பெனி நேம் மாதிரியே ஒரு கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுது தெரியாம, ஒரு மாதிரி ஐடென்டிக்கலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ரிசம்பிள்ஸ் த நேம் பை விச் அ கம்பெனி இன் எக்ஸிஸ்டன்ட் ஹேட் பீன் ப்ரீவியஸ்லி ரிஜிஸ்டர்ட் அந்த மாதிரினா அப்போ லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த நியூவா ஓபன் பண்ண கம்பெனி கிட்ட நியூவா நேம் சேஞ்ச் பண்ண 3 மாசத்துக்குள்ள, அவங்க சொன்னதுலேயும் 3 மாசத்துக்குள்ள ஆர்டினரி ரெசல்யூஷன் போட்டு சேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணலாம்னா on an application by a registered proprietor of a trademark, if that name is identical, uh, on an application registered proprietor of a trademark that the name is identical with true nearly resembles to a registered trademark of a proprietor made to the central government within 3 years of the 3 years of incorporation or registration of change of name of the company. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி உங்களது நேம் வந்து எக்ஸிஸ்டிங் கம்பெனி மாதிரியே ஐடென்டிக்கலா இருக்குன்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதுலேருந்து 3 மாசத்துக்குள்ள மாத்தணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல ரிஜிஸ்டர்ட் ப்ரொப்ரைட்டர் வந்து ஒரு அப்ளிகேஷன் மூலமா தட் த நேம் இஸ் டூ ஐடென்டிக்கலி ரிசம்பிள்ஸ் வந்து ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் ஆஃப் சச் ப்ரொப்ரைட்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாருன்னா வித்தின் 3 years ஆஃப் இன்கார்பரேஷன், ஓகே, அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதை வந்து எஸ் ஐடென்டிக்கல்னு சொன்னாருன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இது ஸ்ட்ரைட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபீல் இருக்கு நேம் வந்து இதுவாகல அப்படின்னு சொன்னார்னா அப்ப வித்தின் அ பீரியட் ஆஃப் 3 months from the issue of such direction, after adopting ordinary resolution பண்ணிடணும். On an application by registered proprietor of a trademark that the name is identical with or too nearly resembles to a registered trademark of such proprietor,
under the Trademarks Act 1999 within 3 வருஷம் 3 years of incorporation or registration or change of the name of the company uh, on an application by a registered proprietor of a trademark that the name is identical with or too nearly resembles to அவங்க சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ் ஆமா ஐடென்டிக்கல்னா 6 மாசத்துக்குள்ள அதை வந்து மாத்திரணும். ஓகே, சப்போஸ் நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம், நியூ நேம் வந்துடுதுன்னா அதை 15 நாளைக்குள்ள ரிஜிஸ்டர் கிட்ட சொல்லி அலாங் வித் ஆர்டர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கம்பெனி வந்து பண்ணிடணும். இதெல்லாம் பண்ணல அப்படின்னா 1000 ரூபாய் ஃபைனு and whosoever is in default is punishable which shall not be less than 5000 but which may extend to 1 lakh rupees. நான் திருப்பி சொல்றேன், rectification of name of a company. So rectification of name of company பாருங்க. First வந்து central government says the name is identical. அப்போ ஒரு ஆர்டினரி ரெசல்யூஷன் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணும். சப்போஸ் ஒரு registered on an application by registered proprietors of a trademark on an application by a registered proprietor of a trademark. ஓகே, ரிஜிஸ்டர் ப்ரொப்ரைட்டரேட் ஒரு வந்து ட்ரேட்மார்க் சொல்றாரு, என்னோட நேம் ஐடென்டிக்கலா இருக்கு இன்னொருத்தரோடது. ஓகே, அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அக்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை என்ன பண்ணணும்னா within there is within 3 years of the incorporation registration 3 years incorporate ஆன உடனே பண்ணோம்னா அதை வந்து 6 மாசத்துக்குள்ள ஆர்டினரி ரெசல்யூஷன் நேம் சேஞ்ச் வந்து இது வித்தின் 3 months ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நேம் சேஞ்ச் வித்தின் 6 months from the issue of direction after adopting a ordinary resolution. இது ரெண்டாவது. ஓகேவா, மூணாவது என்ன சொல்றாங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணி ஆஃப்டர் த நேம் சேஞ்ச் it should be given to register filed with the register. எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரே ஒரு பேசிக்கான பாயிண்ட், எனி சேஞ்சஸ் பண்ணாலும் அது ரெஜிஸ்டர் கிட்ட அப்டேட் பண்ணிடணும். டு பி அப்டேட்டட் டு ரெஜிஸ்டர் with the order of central government.
யாராவது டிஃபால்ட் பண்ணினாங்கன்னா, டிஃபால்ட் நடந்ததுன்னா 100 rupees ஃபைன் ஃபார் எவ்ரி டே. அப்புறம் பனிஷபிள் வித் ஃபைன் அந்த 5000லேருந்து 1 lakh வரைக்கும் அது எக்ஸ்டென்ஷன் ஆகும். அவ்வளவுதான். கீர்த்தனா புரிஞ்சுதா கீர்த்தனா? ஸோ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் 3 பாயிண்ட். ஃபார்ம் ஐஎன்சி வந்து 20C, ட்ரிபியூனலோட அப்ரூவல் வேணும். பிரிண்டட் காப்பி ஆஃப் ஆல்டர்டு ஆர்டிகல்ஸ் பண்ணணும். வித்தின் 15 days from the rate of receipt of the order of the tribunal it has to be done. சரியா? ஆல்ட்ரேஷன். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் நேம்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நேம் ஐடென்டிக்கல் ஃபீல் பண்ணிட்டானா 3 மாசத்துக்குள்ள ஆர்டினரி ரெசல்யூஷன் பண்ணி மாத்தணும். இல்ல ரிஜிஸ்டர் ப்ரொப்ரைட்டரே அந்த ஆம், சொல்றாரு இந்த மாதிரி இந்த கம்பெனியோட நேம் என்னோட ட்ரேட்மார்க்கும் சேமா இருக்கு. அந்த கம்பெனி வந்து மேட் த கம்பெனி வித்தின் 3 years ஆஃப் இன்கார்பரேஷன்னா ஆர்டினரி ரெசல்யூஷன் பண்ணி நேம் சேஞ்ச் 6 மாசத்துக்குள்ள பண்ணோம். நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை டு பி அப்டேட்டட் டு ரிஜிஸ்டர் வித் ஆர்டர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்புறம் டிஃபால்ட் ஆச்சுன்னா 1000 ரூபாய் ஃபைனு, 5000 டு 1 lakh rupees ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட். அவ்வளவுதான் கண்ணா. சரியா? இது இது மட்டும் நல்லா படிச்சுன்னு வந்துடுறீங்களா நாளை கிளாஸுக்கு? ஓகேவா? நாளைக்கு 1 hour கிளாஸ் செல்லம், 6 to 7 கிளாஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஓகே செல்லம். ஸோ நாளைக்கு சப்ஸ்கிரிப்ட் கம்பெனி சர்வீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அதை இன்ட்ரடக்ஷன் ஆரம்பிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மித்ரா நாளைக்கு உங்களோட இதுக்கு வந்துரும்னு நினைக்கிறேன் மித்ரா, ப்ராஸ்பெக்டஸ். ஐ திங்க். ஓகேவா வஷிதா? ரீகேப் ஆச்சாடா வஷிதா? ஸோ பெனாலிட்டிக்கு இங்க ஒரு ஷீட் போடுறேன். ஸோ இதை நீங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தவிர பின்னாடி ஒரு குட்டி நோட் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. இது வரைக்கும் முடிச்சிருக்கோம் நம்ம ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் நேம். ஓகேவாடா? ஓகேடா வஷிதா? ஆயிஷா தேங்க்யூ செல்லம். ஆயிஷா புரிஞ்சுதாடா? மித்ராக் புரிஞ்சுதா? கீர்த்தனாக் புரிஞ்சுதா? ஆயிஷாக் புரிஞ்சுதா? அஷிதாக்கு அக்ஷயாக்கு சூப்பர். சூப்பர். குட்டி குட்டியா தான்டா நடக்கிறேன். ஓகே. ஆனாலும் நீங்க இந்த குட்டி குட்டியா இருக்கிறத டெய்லி படிச்சிருங்க. அதுக்கு தான் சொல்றோம். ஓகே செல்லம். செல்லம்மா இன்னைக்கு இது மித்ரா, வஷிதா அண்ட் உங்களுக்கு அது கோத்ரூ பண்ணிடுங்க. இது இ லா ஃபார் மார்ச் 2025 ஓடது. ஓகேவா? அது பார்த்துருங்க. என்ன டாபிக் சொல்லியிருக்காங்களோ பார்த்துட்டு கம்ப்ளீட்டட்னு போட்டு கொடுத்துருங்க எனக்கு. ஏன்னா இ புல்லட்டினும் வரும் சொல்றாங்க. இ புல்லட்டின்லேருந்து இ புல்லட்டின் டாபிக்ஸே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆக்சுவலா. ஸோ அதுக்காக எம்சிக்யூ கொஞ்சம் நல்லா டார்கெட் பண்ணுங்க செல்லம். எப்படியாவது கம்பைன் ஸ்டடி பண்ணுங்க. ஏதாவது தலைகீழா நின்னாவது படிச்சு முடிச்சிருங்க. ஒரு இதுலயும் 200 to 300 எம்சிக்யூஸ் வரும் செல்லம். ஓகேவாடா அக்ஷயா? ஆயிஷா, மித்ரா, கீர்த்தனா, மித்ரா, கீர்த்தனா, அக்ஷயா, வஷிதா. சரி சொல்லுமா, நம்ம 8 o'clock கிளாஸ்ல மீட் பண்ணலாம்டா. இது கீர்த்தனா அண்ட் மித்ரா நம்ம வந்து இன்னைக்கு ஆக்சுவலா நான் ஒரு நிமிஷம் 9